என்னைய மாதிரி நல்ல புள்ள யாருமே இல்ல. என் அண்ணன் டேய் அண்ணே சொல்றா. எனக்கு ஒரு 7 நம்பர் டோக்கன் கொடுங்க ப்ரோ. ஏ அவர் என்ன மாமாவா எனக்கு அண்ணனையா? நீ தானடி சொல்ல சொன்ன பிரைத்தினி பை மேலே. ஏ இங்க யா டோக்கன் கெடுக்கோ அடிச்சு மூஞ்சி மேல பேத்து பிரேம் பேத்து. நல்லா கேக்குறேன். என்ன நினைச்சிருக்க? அடி அடி அடி. ஐயோ ஐயோ. பாத்தா அடிச்சு தள்ளு ராணியா அடிச்சு தள்ளு. நேத்து டவுன் பஸ்ல ஏற முடியாம தேவகோட்டல முண்ட தவிக்கிட்டு தெரிஞ்சா அந்த படிக்கட்ல இருந்தா என்ன அடிக்கற? ஏய் ஐயோ. மச்சான் மச்சான் அப்படியே கடி மச்சான் அப்படியே கடி. ஐயோ. மொத சமாதானம் போயிட்டு அப்புறம் நீ நோத்தங்கமா நான் கூட அடி. வா மொத கட்டி பிடிச்ச சமாதானம். வாங்கடு. கட்டி பிடிச்ச சமாதானம் வா. வா உனக்கு கிளுகிளு புத்தறேன். கச்சாவல மீன் அழுச்சு. என்னையா உனத்தையும் காணா? கிளுகிளுப்ப காணமையா? வீட்ல வச்சிட்டு வந்தியா? அதுக்கு ஒரு கிரீம் வச்சிருக்கேன். எதுக்கு? அத தடவனா மறஞ்சிரும். கிரீம்ல தான் வாழ்க்கை ஓடுதா? அந்த கிரீம் எடுத்துட்டு வாங்க மச்சான். இந்த கிரீம் எடுக்கத்தான் போறேன். ராணி என்ன? நீ தாண்டி உலகத்துல பெரிய கேணி. யோ யார பத்தி கேணின்ற? மண்டே பாரு நல்ல மாவுல கூறுன மாதிரி. ராணி பெரிய கேணி. பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்க. என்ன மரியாதை? என்ன ஊரே பேசிட்ட? மச்சான் நீங்க நினைக்கிற மாதிரி கரை எடுத்துட்டு வரலாம் மச்சான். பதினி விக்க வந்திருக்கியா மச்சான்? ஏய் பதினி சாப்பிட்றோம்னு உன் மதினியே சாப்பிட பார்த்துட்டியாடா? ஏன்டா உப்பு கண்டத்துக்கு நாயா தெரிஞ்சு அவளை பற்றியும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு பஸ்ஸில் ஏற்றுற சாக்கில் வாழ்த்தி இப்போ பிடுங்கி விட்டியாடா பிரைத்திரி பையனே. உப்பு கொண்டு இருக்கா போடா நீ போடா. யாரை பார்க்க விடுறா? ஏய் ரெண்டு பேரும் யாரா இப்ப பேசிக்கிறீங்க? அதுல என்னடா வச்சிருக்க? ஒரு தக்கு நல்லா போடுறியா? கேதது ஒரு என்ன தக்கு கழுவு வந்தியா? இல்ல ஒரு தக்கு போடுறியா? ஏமா பத்தியாமா உன் கோமியத்தை குடிக்க எப்படி வரையாம பாரு. ஒரு சக்கு போடவான்னு கேக்குறாங்கங்க. வீடு பால் காய்ச்சி கோமியம் பிடிக்க நீங்க போடுங்க ஒரு தக்கு. ஓசல் லண்டாங்க. திஸ் ஓசல் அண்ட் தி கப்ளிங் ஸ்லோவா ப்ரோ. ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா? போடா கோத்தா போடா. போடம் கோத்தாவா. என் நாடகத்திலேயே காசை போற திட்டு என்னை கேவலப்படுத்துற ஒரே ஜீவன் ஐயா அவன் மூஞ்சியாப்பா. இங்கயா இருதல முனி பாம்பு குட்டி 8 நாள் இறதிங்க வரங்கய்யா. இவன் மூஞ்சில முடிச்சுட்டு போனா அந்த வேலை விளங்குமா? ஏற்கனவே எடுத்துட்டே வந்திருக்கா அவன். அவங்க நல்லா டீசெண்டா இருக்காங்க. அனாவசியமா என்னை பேசாதீங்க. மச்சான் எதுக்கு பேசுறீங்க? யாரு மச்சான்? அவர்தான். என்னடியோ கலை இங்க மச்சானாக்கு நெத்திலு கருவாடு கடைசியா காஞ்சி கொண்டு போய் காக்காய்க்கு போடுவாங்க பாரு. மச்சான் 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 மச்சான். நீரட ஆவுன்னா நீர்மலை அடிக்கிறேன் அவன். தம்பி முத்துராசு 1000 தான் இருந்தாலும் அண்ணே நீ தம்பி. அடுத்த வருஷம் புதுக்கோட்டை வர்ற மச்சான் நம்ம எல்லாருமே கம்பெனியா போறோம். நானு ஏய் நீ அம்மாவா? அம்மாவா? ஏய் இப்பத்தான் மச்சான் வச்சான்டா அப்ப புருஷன் வரும்போது நெல்லுலா. அவனை கம்பெனி கொடுத்தா சம்பளத்துல 300 ரூபா பிடிப்பேன். ப்ளீஸ் மேடம் கம்பெனி கொடுங்க ப்ளீஸ். யார் சம்பளத்துல? உன் சம்பளத்துல. அங்கிட்டு வந்துறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ரோ. வேணாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. இப்ப யார் மாமா? நான் ஏவார்த்த அங்க போய் பாக்குறேன். அவர் அங்கிட்டு போய் பாக்குறேன்றாப்ல. ஏங்க வந்தாளுகிட்ட பிரச்சனை? கடலுக்குள்ளே ஓரத்தினே ராணி புள்ள விட்டு கடலுக்குள்ளே ஓரத்தினே கடலுக்குள்ள ஓரத்தில 2 காடம் புறா வச்சிருந்தேன். 4 காலப்புறா இருக்காரா? 2 என்னடா கிளை குரல் மாதிரி கேக்குது. அந்த காடம் புறா
அந்த காடப்புறா இன்னைக்கு கலஞ்சுடனே என்னது பாட்டு தெரியல என்ன ஐயா பாடுதான் எது அது பாட்டா காசு கொடுக்குறாரு வாங்கு காலையில பெட்ரோல் மொத்தா புருஷனா போடுங்க மருதங்குடி மருதமணி தீவிரவாதி என்ன தீவிரவாதியா? இந்த தீவிரவாதி தான் தீவிரவாதி ரசிகன் பொய்யாத தீவிரமான ரசிகர். என்விடி மணிவண்ணன் சார்பாக ரூபாய் 501 அரிசி மூடை வாங்குவதற்காக மருதமணிக்கு அண்ணே ஐயா இன்னும் ஒரு 1000 ரூபா கொடுத்தாத்தையும் பாவம் இல்லைன்னா வண்டியில் என்னை சித்திரப்படுத்திடுவாங்க 1000 ரூபா இல்லைன்னா 1200 ரூபா வேணும் ஒரு சிப்ப அரிசி 1700 ரூபா 100 ரூபா அவர் போட்டுக்கிறாப்லையா? நல்ல அரிசி 1200 தானே மண்டையில அடிச்சா ஏய் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய பொய்யாதநல்லூர் மணிவண்ணன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என் சார்பாக நன்றி வணக்கம். எம்கேஆர் அன்பளித்துக்காக புலியூர் தீபிகா பழனிசாமி சார்பாக 201 நன்றி நன்றி நன்றி. அந்த ஹலோ ஹலோ இயன்றதை செய்வோம் இல்லாதோருக்கு என்ற பொன்னான வழிகளுக்கேற்ப தன்னால் முயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு உரித்தான முறையில் செய்து வரும் அருமை அண்ணன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் நடத்தி வரும் எம்.கே.ஆர். அன்பாலயம் அதற்காக பொய்யாதநல்லூர் அம்மன் பாய்ஸ் சார்பாக ரூபாய் 3001 அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பொய்யாதநல்லூர் ஸ்ரீ அம்மன் பாய்ஸ் அத்தனை இளைஞர் நற்பட்ட மன்றத்தில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் எம்கேஆர் அன்பாலய நிறுவனர் என்னுடைய சார்பாக பாதம் தொட்டு நன்றி. பொய்யாதநல்லூர் ஸ்ரீ அம்மன் பாய்ஸ் அம்மன் பாய்ஸ் தற்பொழுது சிறப்பான முறையில் நடித்து வரும் நாடக உலகின் மகா நடிகன் எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொய்யாதநல்லூர் அம்மன் பாய்ஸ் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சிறப்பான முறையில் நடிக்க உள்ள அருமை அண்ணன் மருதமணி அவர்களுக்கும் பொய்யாதநல்லூர் அம்மன் பாய்ஸ் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த பகுதியில் இந்த பொய்யாதநல்லூர் கிராமம்தான் முதல் மேடைன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஆனால் இந்த பகுதி எப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எத்தனையோ நல்ல கிராமங்களில் இது ஒன்றாக நினைக்கிறேன். பொய்யாதநல்லூர் மறக்க முடியாத இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வெவ்வேறு ஊர்களிலிருந்து வருகை தந்த என் உயிர் மூச்சு என் தமிழர்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி நன்றி. வணக்கம் அண்ணே. வணக்கம். நானும் இந்த பகுதி எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா பூரா மணலாத்தே இருக்கு. என்னடா மணலாத்தானே இருக்கு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய எதுக்கு என்னது என்னமே பேச மாட்டேன்டானப்பா. அம்மன் பாய்ஸ் ஒரு 4 பேர் வாங்க அவனை போட்டு தள்ளிடுவான். பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் அம்மன் பாய்ஸ் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகன் அன்பு தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கம். கடலை கொள்ளே என் ஓரத்தில என் ஓரத்தில என் காடபுரா ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க ரெண்டு நிக்க. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எம்கேஆர், செகண்ட் மசர புடுங்கன மணி. இப்ப நான் யாரோட ஆட
அப்புறமேல வேலையை வழங்க மாட்டேன்டுதுண்ணே. இவன் தான் முதல்ல போறேன். அப்புறம் சரி விடுப்பா, வயசுல பெரிய ஆளு, அவரை முதல்ல. உனக்குத்தான் நரம்பு தெளிச்சு உள்ள போய் என்ன பண்ண போறே? இங்க வாங்களே. அது இந்த பேண்ட் எங்க இருந்து எடுத்து கொடுத்தீங்க? பொம்பளை நீ கழட்டி போடுறது. நீ கழட்டி போடுறத போட்டு வந்துட்ட. அந்த புள்ள பொம்மை வச்ச சட்டி போட்டுருக்காத போறியா? போடு முடித போடு ஈரமா இருந்து போட்டு கொன்று. ஏ கடல கொள்ளே ஏ ஓரத்தில ஏ காடப்புறா சாணி தட்டுறாப்புல. புளியோதரை டிபன் பாக்ஸ் மூடுறேன். புளியோதரையா? நீங்க பாடுங்க. கொட்டையும் பாக்கு. கொட்டையும் பாக்குமா? அது சரியா தெரியல. ஒரு கவக்கம் எடுத்து முட்டு கொடுத்துக்க. அது இல்லடா விளங்கா பையன் மயனே. கொட்டா பாக்கு. நான் சொன்னதானே நீ சொல்ற? என்னது? நான் சொன்னதானே நீ சொல்ற? கொட்டா பாக்கு. கொட்டை பாக்கு. கொழுந்து வத்தல பொட்டாவாய் சேமக்கு பச்சானா பச்சினி தொட்டாதோல் பறக்கும் கொட்டையா பாக்கு. சொல்லுங்க மச்சான். என்ன பாக்க மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு என்னங்க? இருக்க? ஆட போறாப்பா. ஆடலையா என் கூட? ஆடலையா? ஆ. ஏன் எனக்கு பாடி எனக்கு ஆட தெரியாதா? சபாஸ். உங்க திறமையை நீங்க காட்டுறீங்க. செருப்புக்குன்னே அச்சது மாதிரி இருக்கு. செருப்புட்டு அடுத்த மாதிரி இருக்கா? எத்தனை நம்பர்? மயிர புடுங்க நம்பர் ஆடுறா. இப்போ நான் என்ன பாட்டு பாடுறேன்னா? கொட்டையா புடுக்கி. ஐயோ. ₹1 தாரேன் ஒரு ஒண்ணு ஏனே ஓசை பிடிக்கிற? இங்க பாடுங்க. நான் எதுவும் கடை அறுத்துட்டாங்களா? என்னடா சத்தம்? உனக்கு தான் இருக்க போறாப்ல. மெதுவா தந்தி ஒண்ணு மாதிரி ஒரு போராம பிடிச்ச உடனே இந்த உலகத்திலேயே தடி நட்டுவா கழி உதறிச்சு. உள்ள வராத அன்னைக்கு ரெண்டோ உள்ள வந்த அன்னைக்கு போய் கட்டி போறாங்க. என்ன ஆச்சு? வெறி கொண்டு போய் தெரியுது. அங்கெங்க போற கேமரா இங்க இருக்கு, இங்க வா. பிரேமு தெரியாம நீ என்ன ஜிகர்தண்டா டூல போய் நடிச்சுக்கிட்ட சோழகிற தோட்டமில்ல நான் பிறந்த நாடு சொல்லும்படி ஏதமில்ல கரடு பொஞ்ச காடு தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா தந்தன தந்தன தந்தானா தான தந்தன தந்தானா. மூக்கு தெரிய தெரிஞ்சிச்சு அண்ணாவோட மூக்கு. ஏய் அவர் வாயில கால வைக்கிற? அவன் மத்த நேரம்லாம் என்னமே செய்ய மாட்டேன். பொம்பளை பக்கத்துல இருந்தா என்னை கத்தி எடுத்து கூட குத்துவேன். அவ்வளவு பொறாம பிடிச்சவன். திட்டிமா அண்டாலி ஏடா அங்க உனக்கு அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அண்டாலி அங்க எடுத்து அங்க எடுத்தாலே ஏதாவது புருஷனம் ஆகும்ல. என்ன எதுக்குலாம் அடிக்கிற? போனே நீ ஒன்னும் வச்சு விட வேணாம். மோல உன் கழுத்துக்கு வைனே. ஒத்தரவா சொல்றியா? காட்டுராணி கொட்டையிலே. காட்டுராணி கொட்டையிலே.
ஏன் ஓயாம அடிச்சுக்கிறீங்க? காட்டுக்கு எங்க காட்டு ராணி கோட்டையில. ஏ வாமா. ஏன் ஊரு விட்டு ஊரு வந்து மாத்திட்டு குத்துங்களா. என்னையா நீங்க 2 பேரும் ஏதோ பண்ணிக்கிட்டு திரிறீங்க? ஐயோ அவன் அடிச்சு விட முடியும். நீயாவது ஒரு ஓட்ட அடிச்சு விடுமா? என்ன என்ன எதுக்கு அடிச்சு விட சொல்ற? மண்டைய பொளந்து விடுவேன் பொளந்து. புது காத்து. என்னது? என்னடா பாடுற? பாடுதாண்டா. எது பாட்டு? புது காத்து புது நாத்து. புது காத்து புது நாத்து நடவரையா சின்ன நாத்து. நான் என்ன பண்றேன், நீ என்ன பண்ற? நீ மாவாட்டுற, நான் தள்ளி விடுறேன். தள்ளி விடுறதுக்கு எதுக்கு அவ டவுசர் கழட்டி விட்ட? மாவு ரொம்ப வெளியே தள்ளி விடுது. குழவி செவனேன்னு அது வாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. உரல் அது வாட்டுக்கு கிடக்கட்டும். நான் வெளியே மாவு. அதனால ராணி கதையை விரும்பக்கூடிய பகுதி. அதனால ஒரு வட்டம் கூட நான் கட்டி பிடிக்கலடா. அது ஒரு வட்டம் கூட நான் கட்டி பிடிச்சது. கார்ல போகும்போது கருப்பியா இருப்பியா, அவனை கட்டி பிடிச்சி நீங்க சொல்லுதானே பாவமா இருக்கு. என்னடா என்னமா அவன் கப்ளிங்க அப்படியா? என்னடா பஸ் ஸ்டாண்ட்ல பலாச்சல வைப்பாங்க வர. அண்ணே அண்ணே ஒரு வாயிட்டு வாங்கிக்கிறேன். அண்ணா 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 ஒரு வாயிட்டு வாங்கி. மாப்பிள்ளையோட தங்கச்சி தான். மச்சான் மச்சான். அதான் ஒரு வட்டம் வந்து கட்டி பிடிக்கணுமா? ஒரு 500 ரூபாய் தள்ளு. ஐயோ என்ன மச்சான் உள்ள வந்து தரேன். டேய் அண்ணா ஆல்ரவுண்டுக்காரன் எல்லாரும் பாருங்களேன். அண்ணே நன்றி. எதுக்கு ஏன் மடுவை பிடிச்சது பண்ற? ஆனா இந்த மேடையில தான் ஆல்ரவுண்டுக்காரன் நான். பவர் டில்லர் ஓட்டு வாங்கி ஒரு விவசாயத்துல பவர் டில்லர் மாதிரியே உட்காந்துருக்கடா. ஐ லவ் யூ ராணி. நானும் உங்களை லவ் பண்றேன். கண்ணுல பாழ எம்கேஆர் கண்ணுல பாழ ஊத்த வந்த ராணியம்மா. காசு எனக்கு பேப்பர் உனக்கு. அம்மன் பாய்ஸ் கபாடி குழுவினர் கேப்டன் என்ன பாட்டிருக்க? வருங்கால மாப்பிள்ளை ஆதி சரத். நான் தூங்கவே மாட்டேன். இந்த பிள்ளையை பார்த்தவொடனே அவனுக்கு நீர் கசி வந்திருக்குமே. நேரம் மண்ணை கிளப்பி நேரம் ஆனா இக்கு வரைக்கும் போயிருப்பேன். நன்றி. புது மாப்பிள்ளை வருங்கால மாப்பிள்ளை ஆதி சரத். ஹாய் ப்ரோ. கண்ணுல பாழ ஊத்த வந்த ராணியம்மா. ஏ ராணியம்மா ஏ நெஞ்சில பாழ வார்த்ததன்ன ராணியம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்து தேனே தேனே அடி ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சுதமே. கண்ணுல பாழ ஏ கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா. ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாழ ஊத்த வந்த பொன்னம்மா. ஊத்த
தூத்துக்குழி முத்தெடுத்து போர்த்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்னு சுதீரது அடி ஆத்தா மனசுகம் பாடுது சாத்துக்குடி சரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கமாறும் அந்த பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் என்னமோ பண்ணதும் விரல் பட்டதும் என்னமோ பண்ணதும் சூடேறும் மெதுவாகத்தான் சுகையீரேறும் பொதுவாகத்தான் கண்ணில பால் வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா நெஞ்சில பால் ஊத்த பொண்ணம்மா கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்த கல்லுச்சல் நீரில் வந்து நடைபோம் நெஞ்சை அது இடை ஓட்டது தாம்பூலம் சமத்தாமல் வாய்க்கு வந்த பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மிளந்தான் கொட்டணும் தாலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதா உனக்காகத்தான் இந்த ராணி புள்ள எனக்காகத்தான் கண்ணில பால் ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால் ஊத்தது செல்லம்மா மரப்பு போட்டு வந்த மானே தேனே அடி அஞ்சுதமே ரஞ்சிதமே லாலலா ஏ லாலா அப்பலேருந்து ஏன் மூஞ்ச நக்கிட்டே இருக்கீங்க? நக்குறாரு ப்ரோ, மூஞ்ச நக்குறாரு ப்ரோ. கொஞ்சம் தேனை ஊத்திக்கங்க மேடம். எதுல? அவர் வாயிலையா? நான் வேணா போயிட்டு வளகாப்பு வரவா? புள்ள வரந்தா உங்க பேரே வைக்கவா? ஏன்டா முக்கிக்கிட்டு நானு அந்த இசையமைப்பாளர் மணிகண்ட பிரபு மச்சானு இங்க பாடிக்கிட்டு இருக்கு, நீங்க உல்லாசமா என்னடா பண்றீங்க? தம்பி கழுத்தரிப்பேன் கோழி இங்க வா. கழுத்தரிப்பேன் உண்மையிலேயே என்னைய கழுத்தரிப்பாட்டா இங்க வாடா. நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மலர் தூர அளவுக்கு போயிட்டீங்களே. உங்களுக்கு உதவி ஒண்ணு உண்டு வந்து. எனக்கு உதவி பண்ற மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் ஒதுக்கி விடுற மாதிரியே தெரியுது. அங்க என்னடா பண்ண மயிர்மேனே? நான் ஒண்ணும் பண்ணல. 1000 ரூபாய் பிடிக்கப்படும். பண்ணுவியாடா? என்ன சோடா பட்டல கவுத்த மாதிரி இப்படி கவுத்துட்டீங்க? பண்ணுவியா? பண்ண மாட்டேன். பண்ணுவியா? இங்க பண்ணு கடை இல்ல. கடையில பண்ணு இருக்கா? வா உன்னை க்ளோஸ் வாத்துங்க. யோ நான் எங்க போக? ஏதாவது பண்ணுவியா? இங்க ஏயா பிடிக்க வராரு? யோ பண்ண மாட்டேன்னு சொல்லல, கீழ போட்டுடா. யோ அந்த ஆளு இங்க பிடிக்க வராரு, எங்க பண்ணுவாரு? என்னது பிடிக்க வேணா? ஐயோ ஐயோ டேய் டேய் இறங்குடா. டேய் ஏய் மாப்ள பிரிச்சு விடுடா. ஓஹோ மார்கழி மாசத்துல சராளா? டேய் ஏய் எடுத்து விடல. எதங்க? ஏய் மச்சான் 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 தள்ளிக்கு வர ராம். அந்த நீக்கிற குத்து மாப்ள. அப்பாடா அந்த நாய் வந்து எடுத்து விட்டுருச்சு. எம்கேஆர் அறக்கட்டளைக்காக புத்தம்பூர் தவக்குறிச்சியார் குடும்ப சார்பாக ரூபாய் 501. நன்றி வணக்கம். உன் காதலை சொல்லு ராணி. ராணி காதலை சொல்லு. அத்தி உதட்டு போடா அங்க உட்கார்றா. அங்க வர்றா, அங்க வர்றா. சரிப்பா. என்ன பொழுதன்னைக்கு இப்படியே அவடி இல்ல செய்தி சொல்லி அவன் தேதி வச்ச செய்தி சொல்ல
மதுர வீரம் பூவம் கூட நார் போல பூமி கூட நீர் போல மாமா கூட சேர்ந்து மதுர வீரம் போல சேலையோடு நூல போல சேர்ந்திருந்து பெருமாளும் சக்கர சேர்ந்து தேடி தந்த சொந்தந்தான் மாமாவே நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனோ கட்டி வைக்கும் இம்மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் கரைக்க துடிக்கு தந்த செண்பகமோ செண்பகமே செண்பகமே தென்புதியே சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்புதியே சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் எப்போதும் உன்னை தொட்டு பாட போரே பின்னால செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க நீனும் இந்த பாட்டோட மூணாம் பிறைய போல காணும் நெத்தி பொட்டோட நானும் கலந்திருக்க நீனும் இந்த பாட்டோட கருத்தரு மேகம் தலைமுடிதானோ இழுத்தது உன் பாட்டு காலம் பாட்டு உன்னை விட்டு போகாது செண்பகமே செண்பகமே
வரும் என்பனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே லா 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 லா